வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இந்த கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறோம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல் வதக்கிட்டே இருங்க. மஷ்ரூமே அதில் தண்ணி விடும், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி மஷ்ரூம் இதிலே வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வதக்கி கொண்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி விடுது. இது நல்லா ட்ரை ஆகிற வரைய வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டோம், அதிலே வெந்துடும். எக்ஸ்ட்ரா தண்ணியே நம்ம ஆட் பண்ணலை, அதிலே வெந்து வந்துடும் காளான். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட தக்காளி, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்குனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறுனதும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ அதே கடாய் தான் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜாரை கழுவி இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் டொமேட்டோ சாஸ், நம்மளோட கொத்தமல்லி பேஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் இது அப்படியே கொதிக்கட்டும், வெந்து வரணும். கடைசியாக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட அருமையான அற்புதமான மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.